காசட்டிவ் அண்ட் நான் காசட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஒரு வேலையை தானே செய்தால் அது தன்வினை. ஒரு வேலையை வேறு ஒருவரை வைத்து செய்தால் அது பிறவினை. தன்வினை ஈஸியானது, பிறவினை தான் சற்று சிக்கலானது. பிறவினை சென்டென்ஸிற்கு ஹேவ் மற்றும் கெட் என்ற 2 வர்புகள் மிக முக்கியமாகும். காசட்டிவ் ஆக்ஷனுக்கான 3 விதிகளை பார்ப்போம். 1. ஹேட் என்ற வர்பை அடுத்து ஒரு நபரை குறிக்கும் வார்த்தை வந்தால் அதனை அடுத்து பேஸ் வர்பு தான் வரும். 2. காட் என்ற வர்பை அடுத்து ஒரு நபரை குறிக்கும் வார்த்தை வந்தால் அதனை அடுத்து டு என்ற இன்ஃபினிட்டிவ் மார்க்கும் பிறகு ஒரு பேஸ் வர்பும் வரும். 3. ஹேட் அல்லது காட்டினை அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது நபர் அல்ல ஆப்ஜெக்ட் வந்தால் அதனை அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். சீரியல் நம்பர் 1, 2 and 3. ரூல் நம்பர் 3 படி ஹேட் அல்லது காட் இவற்றில் ஏதாவது ஒன்று வரலாம். இங்கே கட் மற்றும் மெஷர்ட் என்பவை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகும். சீரியல் நம்பர் 4. இது ப்ரெசன்ட் டென்ஸ் என்பதால் கெட் அல்லது ஹேவ் வருகிறது. சீரியல் நம்பர் 5 and 6. 5வது சென்டென்ஸில் ரூல் நம்பர் 1 அப்ளை ஆகிறது. அவர் தன் மனைவியின், அதாவது ஒரு நபரை கொண்டு தனது ஆடைகளை துவைக்க வைத்தார். ஆனால் 6வது சென்டென்ஸில் நபர் எவரையும் குறிப்பிடாமல் தனது ஆடைகளை துவைக்க வைத்தார். அதாவது ஒரு பர்சனை குறிப்பிட்டால் அங்கே பேஸ் வர்பு மட்டும் வரும். எந்த ஒரு பர்சனையும் குறிப்பிடவில்லை எனில் அங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். 7. ரூல் நம்பர் 3 அப்ளை ஆகிறது. இங்கே காட் மட்டுமே வந்துள்ளது. ஆனால் ஒரு மெக்கானிக், அதாவது ஒரு பர்சன் வந்துள்ளது. இப்படி ஒரு பர்சன் வரும்போது டு என்ற இன்ஃபினிட்டிவ் மார்க்கும் பிறகு பேஸ் என்ற வர்பும் வரும். தன்வினைக்கு அதிக விளக்கம் தேவையில்லை. சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் இதன் ஃபார்முலா.